நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். நம்ம உடம்பில் யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால பல்வேறு பிரச்சனைகள், தொந்தரவுகள் வரும். சிறுநீரகம் பாதிக்கப்படும். இந்த பாதிப்புலேருந்து நம்ம குணப்படுத்திக்கிற ஒரு கை வைத்தியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எதனால் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி போன்ற இறைச்சிகளை அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த சிக்கல் வர்றதுக்கு ஒரு பெரும் காரணமாக இருக்குது. அதனால் இந்த இறைச்சிகளை இந்த தொல்லை வந்தவர்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. ஒன்று. ரெண்டாவது, இந்த தொல்லைக்கு ஆளானவங்களுக்கு மூட்டு வலி, கடுமையான மூட்டு வலி வரும். தோல்லாம் சிவப்பாக மாறிடும். உடம்புல அங்கங்கே ஏதாவது ஒரு பகுதியில் ஊசியில் குத்துவது போல் வலிக்கும். இந்த சிக்கல்லேருந்து விடுபடுவதற்கு ஒரு அருமையான கை வைத்தியத்தை இப்போ நம்ம பார்ப்போம். தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்ற பழக்கத்தை இவங்க ஏற்படுத்திக்கணும். அதோட க்ரீன் டீயை வாங்கி அதை கொதிக்க விட்டு அந்த தேநீரில் பாதி எலுமிச்சப்பழச்சாறு கலந்து காலையில் தினமும் குடிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் பப்பாளி காயை வாங்கி ஒரு 200 கிராம் நல்லா துண்டு துண்டாக வெட்டி 2 லிட்டர் தண்ணீரில் நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை தினமும் 4-5 முறை தண்ணி தாகமாக வரும்போதெல்லாம் அந்த தண்ணீரை குடிக்கிற பழக்கத்தை உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னால் இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால வரக்கூடிய சிக்கல்லேருந்து நல்ல வண்ணம் இவங்க விடுபட முடியும். இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.